ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ எல்லாம் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனில். ஸோ இவங்களோட டிஎன்பிஎஸ்சியும் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா குரூப் 2A எக்ஸாம்க்கான ஓஎம்ஆர் ஷீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெப்சைட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நியூ ஃபார்மேட் ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லியே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் எப்பவும் போல இருக்கிற ஓஎம்ஆர் மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து அஃபிஷியலா உங்களுக்கு வெப்சைட்ல வந்து இருக்கு. எப்பவும் போல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ண ஓஎம்ஆர் ஷீட்ஸ் மாதிரி தான் இருக்கு. எந்த சேஞ்சஸ் அதிகமா இல்ல. இங்க பாருங்க, எப்பவும் போல நேம் இதெல்லாமே வந்து அங்க பிரிண்ட் ஆகி வந்துடும். தென் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஏ பாக்ஸ், பி பாக்ஸ் இங்க எல்லாம் ஃபில் பண்றது இருக்கு இல்லையா? எப்பவும் போல இங்க 67, இங்க 134, இங்க 200. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ 67, 67, 66ங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஏ பாக்ஸ், பி பாக்ஸ், சி பாக்ஸ், டி எல்லாமே எல்லாமே சேஞ்சஸ் இல்லாம கரெக்டா தான் இருக்கு. பட் இவங்க கொடுக்கும்போது இது நியூ ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் எல்லாமே ஆஸ் யூஷுவலா தான் இருக்கு. ஓகே, ஒன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு இடத்துல சைன் பண்ணணும், பின்னாடி ஓஎம்ஆர் ஷீட்டோட பின்னாடி ஒரு இடத்துல வந்து சைன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இங்க வந்து இன்விஜிலேட்டரோட சைனு, அடுத்தது ஹால் டிக்கெட்ல இன்விஜிலேட்டரோட சைன் வாங்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு நம்மளோட தம் இம்ப்ரெஷன் இருக்கும் இங்க. ஸோ 2 சைனும் ஒரு தம் இம்ப்ரெஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளும் 2 சைன் போடணும், இன்விஜிலேட்டரும் 2 சைன் போடணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அது அவங்களே கரெக்டா பண்ணிருவாங்க. சரியா? ஸோ நிறைய பேர் ஈல வந்து பாத்தீங்கன்னா 0 போடாம கன்ஃபியூஸ் ஆவீங்க. இந்த இடத்துல 0 போடுறதுக்கு. ஸோ அதுவும் நீங்க பண்ணிருங்க. ஸோ லாஸ்டா ஒரு ப்ராக்டிஸ் செட் அழகா எடுத்துட்டு நீங்க எந்த அளவு டைம் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருந்து கொஸ்டின் எழுதுறத விட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சின்ன கொஞ்சம் ஒரு 4 பேஜஸ் இருந்தாலும் ஓகே தான். கொஸ்டினை பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நீங்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பாருங்க. இப்போ ஒரிஜினல் எக்ஸாம்ல எப்படி நமக்கு டவுட்னா நம்ம விட்டுருவோம். அந்த கொஸ்டினை விட்டு லாஸ்ட் ரிவ்யூக்காக பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க பாருங்க. ஓகே, இடையில விடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த கவுண்டிங் வந்து மிஸ்டேக் ஆகும். அதனாலேயே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நெகட்டிவ் மார்க் போயிடும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு ரீசனிங்ஸ், ஆப்டிடியூட்ஸ் எல்லாமே நல்லபடியா போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி படிச்சு எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் அங்க நார்மலா சர்வசாதாரணமா 1 மார்க்கோ 2 மார்க்கோ நமக்கு நெகட்டிவ் மார்க் போயிடும். அதனால நீங்க பாத்துக்கோங்க. எதெல்லாம் ரிவ்யூ வைக்கிறீங்களோ டக்குன்னு சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சிருங்க. ஒரு இது புரியல அப்படின்னா அடுத்தது விட்டுட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போயிருங்க. சரிங்களா? ஸோ ஃபுல்லு முடிச்சுட்டு லாஸ்டா 1ல இருந்து அப்படியே நீங்க வந்து நீங்க ஷேட் பண்ண இடத்துலயே 1, 2, 3 கவுண்ட் பண்ணிருங்க. 1, 2, 3 கவுண்ட் பண்ணிருங்க. தென் வந்து இல்லைன்னா பின்னாடி சிலர் ஆஸ்பிரண்ட் சொல்லியிருக்கிறது எனக்கு என்னன்னா, மேம் எனக்கு ஏதாவது டவுட்னா அந்த கொஸ்டின் நம்பரை பின்னாடி நான் எழுதி வச்சிருவேன் மேம். அதை விட்டுருக்கோன்ட்டு அதை நம்ம எழுதிட்டோட அதை டிக் பண்ணிடுவோம் மேம், அழிச்சிருவோம். அப்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அந்த கொஸ்டின் பேப்பரோட பேஜ் நம்பர் இந்த பேஜ் நம்பர்ல அப்படின்னு சொல்லி நோட் பண்ண ஈஸியா நமக்கு திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்களுக்கு தெரியும் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அது மாதிரி பண்ணிருங்க. நெகட்டிவ் மார்க் இதுல போகாத மாதிரி பாத்துக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்ல ஆஸ் யூஷுவல் இருக்கிறதா. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டை விட்டுருக்காங்க. ஒரு மாடல் கொஸ்டின் விட்டாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எக்ஸாம்க்கு இவ்ளோ பக்கத்துல மாடல் கொஸ்டின் விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மாடல் கொஸ்டின் தான் ரொம்ப நல்லா இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக் ஆகட்டும், எதுக்காகட்டும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல்ல சயின்ஸ் அண்ட் டெக்கான கொஸ்டின் ஆன்சர், ஸோ எல்லாத்தோட கொஸ்டின் ஆன்சர், ரீசனிங்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து பாருங்க எல்லாத்தையும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்க. டைம் கம்மியா தான் இருக்கு. அதுக்குன்னு ஸ்ட்ரெஸ் ஆகி ஓவர் நைட்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆஸ் யூஷுவலா என்ஜாய் த ப்ராசஸ். நீங்க என்ஜாய் பண்ணி படிங்க. நீங்க இந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா என்ஜாய் பண்ணி அதை முடிங்க. ஓகே, எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வந்து இடம் கிடையாது. நம்ம எந்த தப்பு பண்ண கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்ற பயமா இருக்கு மேம், பயமா இருக்கு. என்னக்கு பயப்படணும்? நம்ம ஒரு போஸ்டிங் போறோம். அதுக்காக நம்ம விடாமுயற்சியும் பண்ணியிருக்கிறோம். கடின உழைப்பே நம்ம கொடுத்துருக்கிறோம். கடவுள் நம்ம பக்கத்துல இருப்பாரு. டெஃபினட்டா நம்ம வின் பண்ணதான் போறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் இந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாமா நடக்கும். இந்த 2025 நிறைய எக்ஸாம்ஸ் வருது. ஓகே, 2025 நமக்கானதுதான். ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டா ஸ்மார்ட் ஒர்க்கா மூவ் பண்ணி பண்ணினவங்களுக்கு டெஃபினட்டா வெற்றி வாய்ப்பு கிடைக்கதான் போகுது. சரிங்களா? ஸோ அதனால யாரும் எந்த பயம் இல்லை, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. எல்லாமே படிச்சதுதான். இப்ப நம்ம ரிவிஷன் பண்றோம். அவ்வளவுதான். திரும்பி பார்க்கிறோம். அவ்வளவுதான். எதுவுமே நமக்கு தெரியாதது வரப்போறது இல்ல. ஓகே, எல்லாமே தெரிஞ்சதுதான். தமிழ் கிராமர் ஆகட்டும், இங்கிலீஷ் கிராமர் ஆகட்டும் ஃபுல்லும் நம்ம எடுத்துருவோம். ஓகே, தென் வந்து இன்னொன்னு கேக்குறீங்க. தமிழ் கிராமர்ல வந்துட்டு இது டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ல இது நான் சொல்லலாமான்னு தெரியல. சரி, நான் சொல்லிடுறேன் பாருங்க. தமிழ் கிராமர்ல வந்து ஒன்லி கிராமர் தானே வரும் அப்படிங்கிறீங்க. அதாவது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா மத்த எக்ஸாம்ஸ்க்கு. ஆக்சுவலா நூலாசிரியர் படிக்கணும். பாக்ஸ் கண்டென்ட் படிங்க. படிக்காம போயிடாதீங்க. 6 to 10 பாக்ஸ் கண்டென்ட் படிங்க. அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் கேட்பாங்க. சோ அதனால நீங்க படிக்கணும். தென் வந்து
புக் பேக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் பாருங்க. வெறும் இலக்கணம் தானே விட்டுட்டு போகாதீங்க. எல்லா இலக்கண குறிப்பு, பொருளறிதல், பாக்ஸ் கன்டென்ட் எல்லாமே படிங்க. இதுக்குன்னு இவர் இந்த ஊர்ல பிறந்தாரு, வந்தாரு அதெல்லாமே வேண்டாம் கவிஞர்களோடது. பட் அவருக்கு ஏதாவது அடைமொழி இருந்துச்சுன்னா அது படிங்க. அவர் எழுதின நூலாசிரியர் மேட்ச்ல படிங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வந்து இந்த கருப்பொருள்லாம் படிக்கணுமான்னு கேட்டீங்க. படிக்கணும். இன்ஃபாக்ட் 10th கருப்பொருள்னா இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இருக்கு இல்லையா? அதோட கருப்பொருள்கள். அதுவும் நீங்க டெஃபினட்டா படிக்கணும். அனதர் திங் பார்த்தீங்கன்னா, இந்த 10th புக்ல ஃபர்ஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? குலை வகைகள், மணி வகைகள் அதிலிருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால அத யூனிட்ட நீங்க படிங்க. தமிழ் கிளாஸ்லயே மேம் சொல்லியிருப்பாங்க. எது எதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், எது எதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அத நீங்க ஒன்ஸ் வந்து பாருங்க. சரியா? ஸோ ஓஎம்ஆர் கூட ரெடி. அவங்க ஆயத்தமா இருக்காங்க. நம்மளும் நம்ம தேர்வு பணியில ஆயத்தமா இருக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். ஸ்ட்ரெஸ் ஆகாம நல்லபடியா படிங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.